நீ கூட நன்றி சொல்றியா? இந்த பாழும் மனசை என்னென்னவோ கனவெல்ல கண்டுகிட்டு இருந்துச்சு. கனவு மட்டுமா கண்டேன்? எதையோ இல்ல கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அத்தனை இப்போ துடுப்பில்லாத படகு சூறாவளியில சிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. கலப்பு கல்யாணம் செய்துகிட்டாதான் ஜாதியை ஒழிக்க முடியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன். அதுக்காக போராடவும் தயாரா இருக்கிறேன். ஐயோ, இது அடிக்கடி விடுற மூச்சாச்சுதே. மூச்சில பதில் சொல்லாத, பேச்சில பதில் சொல்லு. என்னமோங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு கண்ணியமான பேர் வச்சிருக்காங்க. என் கழுத்துல ஒரு கயித்தை போட்டு அதை நீங்க மாத்தி வச்சிருங்க. நீ என் மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இந்த ஊர்காரன் எல்லாம் உன்னை தள்ளி வச்சிருக்கான்ல, அவன் நல்லிய உடைச்சிடறேன். ஆமாங்க, தெருவில் உங்களை பார்த்தா கூட என்னால பேச முடியல. பெருமூச்சு தான் வருது. அந்த பெருமூச்சில என்னென்ன வருது தெரியுமா? தாளம் வருது, தாலி வருது, மேளம் வருது, பந்தல் வருது, சாப்பாடு வருது, ஜனங்கள்லாம் வருது, அன்பளிப்பு வருது, கட்டி அல்வா வருது, அல்வா வருது. என்ன அசலாறு பார்த்தாங்கன்னா பேச போயிடும். நீ கவலைப்படாத. உன்ன நான் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அசந்து போற மாதிரி வாழ்ந்து காட்டல. மீசை இல்லையா வளர்த்து முறுக்கிறேன். கண்ணியம்மா, எல்லாரும் குடுக்குறியான்னு கேட்பாங்க. எனக்கு அது இஷ்டம் இல்ல. குடுக்கட்டுமா? என்னது முத்தமா? என்னங்க கல்யாணம் ஆகட்டும், மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். ஐயோ, நான் மறந்துடுவேன்னு. நான் ஞாபகப்படுத்துறேங்க. மறந்துடாத. இல்ல, எனக்கு ஆசை வரும் போதெல்லாம் உன்னை பாத்துக்கிற மாதிரி அழகா ஒரு படம் எடுத்துக்கிறேன். எழுந்து நில்லு, நில்லு, நில்லு. இடுப்புல கைய வச்சுக்கா. அந்த கைய லேசா தூக்கு. அப்படிதான், அப்படிதான். வள, இன்னும் கொஞ்சம் வள. என்னங்க நீங்க என்ன போட்டோ எடுக்கிறீங்களா? டான்ஸ் சொல்லி தரீங்களா? இடுப்புல கைய வச்சுக்கா. மாயா துணி தூக்கி போடு. போட்டுட்டேங்க, போட்டுட்டேன். போட்டியா? இடுப்புல கை வை. அப்படி கொஞ்சம் மேல. நான் என்ன ஜியக்கா விளம்பரத்துக்கா படம் எடுக்கிறேன். நீங்க தானே நிக்க சொன்னீங்க. சரோஜா தேவி மாதிரி சிரிச்சுக்கிட்டுறேன். அதான் நம்ம கொட்டாயில வந்து ஆடினாங்கல்ல, அவங்கள மாதிரிதான். வாங்க வாங்க. ஆமாடியோ, எடுத்துட்டேன். உன்னை பத்தி நான் என்ன நினைச்சிருக்கேன் தெரியுமா? தெரியும். அத நினைச்சுதான் நானும் இப்ப குழம்பிக்கிட்டே இருக்கேன். பயப்படாத, உன் விஷயத்துல நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். அதை இனி மாற்றவும் முடியாது, உன்னை மறக்கவும் முடியாது. ஒசர பறக்கணும்னு இந்த ஊக்குருவி ஆசைப்பட்டா அது நடக்கிற சங்கதியா? அது நடக்காது. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது நிச்சயமா நடக்கும். அது எப்படி நடக்கும்? நீங்க ஆறு, நான் ஆறு. சத்தியமா இதுக்கு பெரியவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. உசுர விட்டாலும் விடுவேன், சாதி விட மாட்டேன்னு சாதாரண விஷயத்துக்கே சொல்லுவாங்களே. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சே காட்டுறோம் பாரு. கவலைப்படாத.
என்னது உன் கல்யாணம் என் வேஷ்டி பிடிச்சிருக்குது? அதா பெரியவங்க சம்மதம் இல்லாம ஏதாச்சும் ஆயிட்டா பிழை வந்து சேருமேன்னு எச்சரிக்கை செய்யுது. ஆனா நான் அவசரப்பட்டு தப்பு தண்டா பண்ண மாட்டேன்னு உன் கல்யாணி கிட்ட சொல்லி வை.